என்னங்க பரவாயில்ல சார், பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். ஆனால் யூஸ்வலாக காசுக்கு ஏந்துறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு காசை கொடுங்க, எதை கொடுங்க, அதை கொடுங்க தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அவன் கேட்டது என்ன கேட்டான் தெரியுமா? சார் சொன்ன மாதிரி எனக்கு பார்வை வேணும், எனக்கு பார்வை கொடுங்க. ஏன்னா அவன் இயேசுவை குறித்து ஆல்ரெடி தெரிஞ்சுட்டான். இவர் வந்து மற்ற ஆள் மாதிரி கிடையாது. இவர் நம்ம கண்ணில் பட்டுட்டோம்னா நிச்சயமா ஏதாவது அவர் செஞ்சுருவார், என் வாழ்க்கையை மாற்றிடுவார்னு நம்பிக்கை இருந்ததுனால அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு. அவர் பார்க்கிறாரு, அவனுக்குள்ள இருக்க நம்பிக்கையே பேசப்பா பார்க்கிறார். அப்ப அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கேட்கும்போது இந்த நம்பிக்கையோட கேட்கறது தான். சும்மா என்னதானே நம்ம யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். ஆனா அப்படி கேட்கறதுக்கும் மனப்பூர்வமா நம்பிக்கை கேட்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அவன் சொல்றான், நான் பார்வை அடையணும்னு கேட்ட உடனே ஏசப்பா அவன் கேட்டதுக்கு உள்ள இருக்கிற நம்பிக்கையை பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் நம்பிக்கையின்படியே உனக்கு ஆக கடவுது, நீ பார்வை அடைஞ்சிட்ட போ அப்படின்றாரு. அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே கண்ணை திறக்க ட்ரை பண்ணி பார்க்கறான். அந்த கண்ணு அப்படியே திறந்துருச்சு. அல்லேலூயா. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தை அவன் பார்க்கறான். அதை விட பெரிய பாக்கியம் என்னன்னா, இயேசு சாமியை அவன் பார்க்கறான். அவர் முன்னாடி அவர் நிற்கிறாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குருடனுக்கு கிடைச்சது. அப்ப அந்த மாதிரிதான் இயேசு அநேக அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அப்ப